இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணே. நீங்க, நானு, மித்ரன், நாம 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான். வேற யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு நீங்க பணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தது மித்ரனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தானே கோணி மூடி அடிக்க ஆள் அனுப்பியிருக்கான். ஏய், எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே புலம்பிட்டு இருக்க. அப்பெல்லாம் அவன் பண்ண மாட்டான்டா. அதுக்கு தானே அவனுக்கு பணமே கொடுக்கறது. நானும் அதுதானே சொல்றேன். நாம அடிக்கிற மொத்த பணமும் தனக்கே வேணும்னு நினைச்சிருந்தானா? என்ன சொன்ன? இல்லண்ணா, நாம அடிக்கிற மொத்த பணமும் தனக்கே வேணும்னா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த ஏரியால தப்பு பண்ற எல்லாரையும் தெரியும் போது கோணி மூடி அடிக்கிறவன மட்டும் தெரியாம இருக்குமா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே காட்டி கொடுக்காம இருக்கானா? ஒருவேளை அவனை தான் இருக்குமோ? அவனே தானே. ஆமா, அவனுக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கால? மாதிரி என்னண்ணே, தேவதையே தானே. அது போதண்டா. டேய் 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 டேய், நான் எப்படி ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரியில வலியால துடிச்சனோ அதே மாதிரி அவனும் துடிக்க துடிக்க சாவணும்னா அவனும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் பொண்டாட்டிய தொடணும். என் உடம்புல பட்ட ஒவ்வொரு அடிக்கும் அவன் பொண்டாட்டி உடம்பு தாண்டா எனக்கு மருந்து. என் உயிரை எடுத்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் உயிருக்குள்ளே இருக்கிற உயிரை தொடரணும்னு நினைச்சா பாரு, அதனாலதான் கோணியை வச்சு அவன் உயிரை எடுக்க வச்சேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். கோணி சுட்டது என் துப்பாக்கி. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், அவனை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணியிருக்கான். இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பான். சூப்பர் பிளான் சார். ஏய், ஒருத்தன் சாகிறதுல கூட எனக்கு ஆதாயம் இருக்கணும். அதான் மித்ரன். பாடியை கிளியர் பண்ணு. வினோத், ஏதாவது வேலை தேடினியாடா? தேடிட்டு இருக்கேன். என்னடா இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? என்னால பழைய மாதிரி வேலை பார்க்க முடியலடா. முட்டி வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. அப்ப கால எண்ணெய போடு. என்னத்துக்கு வறுக்கிற? அடி வாங்குவ நீ. ஒரு பொண்ணு பாக்குறேன், பையன் என்ன வேலை பாக்குறேன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லட்டும்? பொண்ணா? ஒரு 2 லட்சம் ரூபா தருமா? உன் மகர கட்டைக்கும் நீ வேலை பார்க்காம தெரியறதுக்கும் 2 லட்சம் கண்டிப்பா தருவாங்க. பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். டேய், பொண்ணு 10வது படிச்சிருக்காண்டா. நான் சரஸ்வதி, நீ 10ஆம் கிளாஸ்ன்னு சொல்லி உன் பையன் ரேஜ் தெரியாம பேசுற? நான் காலேஜ் லெவலுக்கு போய்கின்னு இருக்கேன். ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியாடா? நான் சரஸ்வதி, நீ சொல்றேன் சரஸ்வதி. இதுக்கு மட்டும் ஐஸ் வை. டேய், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டா, பார்த்து செலவு பண்ணுடா. பார்த்து செலவு பண்ணுவான். எங்கடா போறேன்? இவன் ஒருத்தன் எனக்கு. கண்ணத்துல பலார்னு அரைஞ்ச நிவேதாவை தான் இது பார்த்தேன். ஆனா இந்த நிவேதா இப்படி வைக்கப்படுறாளே. நானும் பொண்ணுதான், எனக்கும் வெக்கம் வரும். எல்லாரும் வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்ச இடத்துல இருந்துகிட்டு வாழ்க்கைய வாழறதுக்கு லவ் பண்றோம். இதெல்லாம் விளங்குமா? அதுக்கு இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாரு, அதுவும் ஒன்ன மாதிரியே இருக்கு. நல்லா வாழ்ந்தவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. எவன் எப்படி எல்லாம் வாழ்ந்தானோ யாருக்கு தெரியும். எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஒரு நிமிட். பின்னாடி போய் என்ன பண்றாங்க? எதுக்குடா என்ன சுத்துன? பழம் ஏதாவது வேணுமா? பழத்தை சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடுவோம். கொஞ்சம் குண்டாயிட்ட, அதான் பார்த்தேன். டாய், பொய் சொல்லாத. ஹலோ, பொய்க்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? அனாவசியமா ஒரு பொய்யெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வாழ்றதுக்கு பொய் எவ்வளவு தேவை இருக்குன்னு உனக்கு தெரியாதுமா? ஓகே, நீ சொல்ற பொய் உண்மையாதான் இருக்கும். நான் கிளம்புறேன். எது குண்டுன்னு சொல்லிருப்பான். செத்தடா இன்னைக்கு. பொறுக்கி எது குண்டுன்னு சொன்ன? எதுல குண்டுன்னு சொன்ன? பொறுக்கி மனுஷனா நீ? மனுஷனா நீ? போட்டு இருக்குறதாடி சொன்னே. எது இருக்குறத சொன்ன? என்ன இருக்குறத சொன்ன? பொறுதிஸ் உன்ன. காலேஜுக்கு போல
போப்பா. இனி நான் எங்க போறது? நீ பண்ற சேட்டை தான் எனக்கு அவ்வளவு பிடிக்குது. இப்போ நான் நானாவே இல்ல, தெரியுமா? ஏய் எங்க காலேஜுக்கா? இப்ப நான் காலேஜ் போல, நம்ம குழந்தை ஸ்கூல் போறதுக்கு நானே காரணமாயிடுவேன். கோனி நீ அவ்வளவுக்கு நல்லவனாடா. ஹலோ, மித்ரன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி நானாஜி, அந்த பையன் என்னன்னு போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது மித்ரன் சார், டைம் வந்தா போய் சேர வேண்டியதுதான். இல்லை, என்ன தப்பா நினைச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை போய் அதை விடுங்க சார். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஃபோனில் வேணாம், நைட்டு கலரில் பேசிக்குவோம். ஓகே சார். கொடுக்கு, சிங்கம் நம்ம கட்டின குகைக்குள்ள தானே வர்றேங்குது. அண்ணே, மித்திரனை போட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்களை மித்திரனையே முடிக்கிற நமக்கு அந்த பசங்கள்லாம் குழந்தைங்க மாதிரி. சார் 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 வாட் யூ வாண்ட் சார்? பாஸ், எங்க பாஸ் அவங்க தான் பாஸ். அவங்க கிட்டே கேட்டேங்க. மேடம் 2 சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே. வாடா, கை கழுவிட்டு வந்துடலாம். வாய் தானே திங்க போகுது, கையது கழுவிட்டு. ஏய், கையில அழுக்கு இருக்கும்டா. போம்மா, கைய கழுவினா கையில இருக்க சத்து போயிடும். ஐயோ, எவனெல்லாம் திருத்த முடியாது. அப்பா ஏய், ஹாய். ஐயோ, இவங்க எந்தாண்ட வந்தா நம்மளை தேடி சனியன் நடந்தே வருது. கோனி, மேடம் உங்களுக்கு? எனக்கும் இதே ஐஸ்கிரீம். ஓகே மேம். ஹேய், இங்க என்னடா பண்ற? ஒண்ணுமில்ல, என்னோட வாழ்க்கையில ஒரு லவ் வந்திருக்குது. அவ கூட தான் வந்திருக்கிறேன். கெடுத்து விட்டுறாத. யாரடா அந்த வீணா போன பொண்ணு? அமுதம் அமுக்கிட்டு இருக்கியா? அதோ அவதான். ஏய் எந்திரிச்சிடாத, அப்படியே உட்காரு, சந்தேகப்படுவா. ஏய் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னா விட மாட்டானுங்களே. சூப்பர் சாப்பிடு. ஐயோ, என்ன இவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிடுற? மெதுவா ருசிச்சு சாப்பிடுறா. ரொம்ப சூடா இருக்கு. ஓஹோ, நம்ம கால் போட்டு சுட்ட சொல்றான் போல இருக்கு. டேய், கால் போட்டது நான், நீ என்னடா ரியாக்ஷன் அங்க கொடுக்குற? அப்ப இவ்வளவு நேரம் கால் போட்டது நீயா? அப்போ நான் போடாம யாரா இவ? யாருன்னு உண்மையை சொல்லு. அது வந்து சொல்லுடா. பல பொண்ணுங்கன்னு சொன்னேன்ல, ஆமா, அதுல ஒருத்தி தான் இவ. நினைச்சேன்டா, மப்பு மந்தாரமா இருக்கும்போது நினைச்சேன். அப்படியா? அப்போ மந்தாரம்மாவா இருக்கிறா? அடி செருப்பால, பல பொண்ணுங்களோட இருந்தவன் தானே நீ. நான் மட்டும் எப்படி பார்த்தோம்? எப்படியோ போ. ஏய் ஏய் நிவே, பொட்டன்னு வச்சுக்குவேன். நான் என்னடா பண்ண? நீயே பயத்துல மாட்டிக்கிட்ட. தோட்டா வர நேரத்துல போ போ, போய் இந்த சமாதானம். நேரத்துல வேற எவனுமே கிடைக்கல உனக்கு.
நிவே 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 அவ யதார்த்தமா தாமா வந்தா. யதார்த்தமா வந்தாலே வெச்சுக்கோ. அங்க எவ்வளவு டேபிள் இருந்தது? அங்கெல்லாம் உட்காராம நாம உட்கார்ந்த டேபிள்ல எப்படி வந்து உட்கார்ந்தா? அது கூட விடு. நாம என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமோ அதே ஐஸ்கிரீம் அவளும் சாப்பிடுறா. அப்போ அவளை எவ்வளவு பிளான் பண்ணி வர வச்சிருக்க? நான் எந்த பிளானுமே பண்ணலமா. நான் சொல்றத கொஞ்சம் கேள. என்னடா சொல்றது கேக்குறது? நான் என்னைக்காவது நீ திருந்து அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிருக்கேனா? டேய் சொல்றா, சொல்லிருக்கேனா? ஏன் தெரியுமா? நம்ம பின்னாடி சுத்தும் போது செய்யற தப்பெல்லாம் சொன்னானே, இனிமே தப்பே பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. தப்பு தப்பா பண்ற. ஐ ஹேட் யூ. எந்த கேட்டுமா? என்ன நக்கலா? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். நிவே, ஏய் நிவே.